ஆரம்பிச்சோம்னா அதுக்கெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதாது. அதுவே அடியார்களுக்கு உணவிடுதலினுடைய சிறப்பு, அன்னம்பாலிப்பினுடைய சிறப்பெல்லாம் சொல்லணும்னா ஆயுள் முழுக்க சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படி அந்த உணவுல என்ன சிறப்பு இருக்குன்னா, நீங்க எதை கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்லுவாங்க. உணவு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். நீங்க அதையுமே உணவுப் பொருளை எல்லாம் ஒரு காலத்துல யாரும் எதற்கும் எடுத்து வைக்க மாட்டாங்க. விதைகள்ல தவிர நீங்க அதையெல்லாம் பதுக்குறாங்க. இந்த வினை எங்க போய் முடியும்னு தெரியல. அப்ப என்ன செய்யணும்னா, அந்த வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர குறைத்து என்று வள்ளுவர் சொல்லுவார். வறியவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கூடாது, வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் கொடை. இந்த சொல்லுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும். அந்த சொல்லுல கவனமா இருக்கும். எப்படின்னா, ஒரு மகாபாரதத்தினுடைய நிறைவு பகுதி, அந்த போர்க்களத்துல இறுதியாக எல்லாரும் இறந்து போகக்கூடிய நேரத்துல, கடைசியாக துரியோதனன் இறக்கக்கூடிய நேரத்துல கேட்கிறார், எப்படியாவது இந்த பாண்டவர்கள் அடிக்கணும், அவனுக்கு அவ்வளவு நல்ல, நாம செத்தாலும் பரவாயில்ல, அவங்க சாகரத்தை நம்ம கேட்டு சாகணும். அஸ்வத்தாமன் இடத்துல சொல்லுகிறார், நீ எப்படியாவது பாண்டவர்களை கொன்றுவிடு. கடைசியா என்ன பண்றான், பாண்டவர்களை கொல்றேன்னு போய் அவன் கடைசியா உபபாண்டவர்களை கொன்று விட்டு வந்துடுவான். அப்படி வந்ததற்கு பின்னால இனிமேல் இந்த வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை ஏவிடுவான். அப்படி ஏவின உடனே அந்த பிரம்மாஸ்திரம் முத்தரையினுடைய அபிமன்யுடைய மகள் மனைவி, அவனுடைய வயிற்றில் வாழக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையினுடைய கருவை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் ஏவி விடுவான். அப்படி ஏவிய போது கண்ணன் சென்று அந்த பிரம்மாஸ்திரம் அந்த குழந்தையை தாக்காதவாறு காத்து அந்த குழந்தையை திரும்ப வசித்து வைப்பார். அதுதான் பரீட்சித்து மகாராஜா. அந்த பரீட்சித்து மகாராஜா நல்ல நற்சிந்தனை உள்ள அந்த பாண்டவருடைய வம்சத்துல வந்ததுனால இயல்பா அந்த குணம், நல்ல குணம் இருந்து நல்ல முறையில ஆட்சி செய்து வருகின்றான். அப்படி ஆட்சி செய்து வரக்கூடிய ஒரு நாள் இவன் வழக்கமா வேட்டையாட போகணும். நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்துல பார்ப்போம். மாதம் அந்த குறிப்பிட்ட நாள்ல வேட்டையாட போவாங்க. அது ஏன் போவாங்கன்னா, இல்லைன்னா காட்டு விலங்குகள்னா உணவை தேடி உள்ள வந்துருச்சுன்னா நாம வாழ முடியாதுங்கிறதுனால அந்த விலங்குகளை அந்த எல்லையை தாண்டி வரவிடாம அப்பப்போ தடுத்து கொண்டு வருவதுதான் அந்த வேட்டையினுடைய காரணம். அப்படி வேட்டையாடி விட்டு வர வேண்டும் என்று மன்னன் புறப்படுகின்றான். பரீட்சித்து ராஜா தன்னுடைய படைகளோட. அப்படி படைகளோட புறப்பட்டு போன உடனே ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. எங்கேயோ வழி தவறி போய் இந்த பரீட்சித்து ராஜா மட்டும் தனியா போயிடுறான், மற்ற வீரர்கள் எல்லாம் தனியா போயிடுறாங்க. அப்படி போன உடனே இவனுக்கு தானம் அதிகமாகிறது. அங்கே சென்று தேடி பார்க்கிறான். அப்போ ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு, அங்க போய் பார்க்கிறான். முனிவர் தவத்திலே இருக்கிறார். தவத்தில் இருக்கக்கூடிய முனிவரிடத்துல போய் இங்க தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அவர் பதிலே சொல்லல, அவருக்கு காதுல விடல. அவர் இறைவனிடத்துல ஒன்று இருந்ததுனால அவருக்கு காதிலே விடவில்லை. 2-3 முறை கேட்கிறான், மனம் இல்லையா? அந்த தோழனை கேட்கும் பொழுது பதில் வரல. கொஞ்சம் கேட்டு பதில் வரலைனாலே எல்லாரும் கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கேட்கிறோம், இவ்வளவு நாள் அது ஆசிரியரா இருந்தாலும் மாணவர்கிட்ட கேள்வி கேட்கும் பதில் வரலைன்னா ஒரு கோபம் வரும். அப்ப அரசன் எல்லாத்துக்கும் யாரெங்கேன்னு கேட்டதா திருப்பி வந்து உலக மாதிரி 10 பேர் வந்து கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்த ஒரு அரசனுக்கு ஒரு போய் கேள்வி கேட்ட இடத்துல பதில் கிடைக்கலன்னா அந்த கோபம் இயல்பா வரதுதான். அப்படி அவன் கோபம் வந்த உடனே என்ன செய்யறான், நிறைய முறை கேட்டு ஒரு பதில் சொல்லாததுனால பக்கத்துல திரும்பி பார்த்தா ஒரு செத்து போன பாம்பு கிடக்கு. அந்த பாம்பை எடுத்து அந்த முனிவருடைய கழுத்துல போட்டுட்டு இவன் பாட்டுக்கு கோபமா போயிடறான் பரீட்சிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த முனிவருடைய மகன் வெளியில போயிட்டு வந்து அப்பாவை பார்க்கிறான். அவருடைய கழுத்துல செத்து போன பாம்பு கிடக்கு. யார் இதை செய்தார்களோ அவர்கள் இன்னும் 7 நாள்ல பாம்பு கடிச்சு இறந்து போகணும் சாகும்.
உடனே இந்த சாபத்தை கேட்ட உடனே முனிவர் விழுத்து எழுகிறார், நடந்ததெல்லாம் யோசிக்கிறார், ஞான திருஷ்டியில பார்க்கிறார். பார்த்த உடனே வந்தது பரீட்சித்து. ஒரு நல்ல அரசனை இப்படி தேவையில்லாமல் உங்களுடைய கோபத்தினால தவிர்த்தியே அப்படின்னு சொல்லி நான் இந்த செய்தியை போய் பரீட்சித்து ராஜாவிட சொல்லிட்டு வரேன்னு புறப்பட்டு போறார். போய் பரீட்சித்து ராஜா அவரிடத்துல சொல்றாரு, இப்படி என்னுடைய மகன் நீ 7 நாள்ல பாம்பு கடித்து இறந்து விடுவா என்ற சாபம் விட்டுருந்தா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அப்ப சொல்றா, என்னுடைய விதி முடிய போகிறது, இதுக்கு மேல நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க இல்ல, நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த பரீட்சித்து ராஜாவை பாதுகாப்பதற்காக கடல்ல 7 அடுக்கு மாடி கட்டி அதுல கீழே 3 அடுக்குல வீரர்களை பாதுகாப்பாக நிறுத்தி, மேல 3 அடுக்குல வீரர்களை பாதுகாப்பாக நிறுத்தி, அந்த நடுவில் இருக்கிற 4வது மாடியில பரீட்சித்து ராஜாவை தங்க வச்சு அவரை சுத்தியும் படை வீரர்களோட பாதுகாப்பு போட்டு இப்படி எல்லாம் தயார் பண்ணி ராஜாவை எப்படியாவது உயிரோட இந்த 7 நாளை தாண்டி வச்சுதான் அப்புறமேட்டு பிரச்சனை இல்லைன்னு அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியாக 6வது நாள் முடிந்து 7வது நாள் தட்சகன் அப்படிங்கிற பாம்பு ஒரு அந்தரனுடைய இடத்திலே போய் அவனுக்கு பொன் கொடுத்து அவனுடைய கையில இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்துல பூனாகமாக இருந்து அவனை போய் பரீட்சித்து ராஜாவை சந்திக்க சொல்லும். அப்படி போய் சந்திக்கும் பொழுது அந்த பெரியவங்களை பார்க்கும் பொழுது ஏதாவது கையில கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த பூனாகமாக அவன் இருந்து கொண்டு அந்த அந்தரனை போய் பரீட்சித்து மகாராஜாட்ட இந்த கனியை கொடுன்னு சொல்றான். அவரும் போய் கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே அதை வாங்கிய பரீட்சித்து ராஜா அதை கையில வைத்த உடனேயே அப்படியே உள்ளே இருந்து நாகமாக வெளிவந்து அவரை கொத்தி பரீட்சித்து ராஜா இறந்து போய் விடுகிறார். அப்ப அந்த சொல்லுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது. அதே போல ஒரு காட்சி தான் இங்கே. அந்த 7 முனிவர்களையும் சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 ரிஷிகளையும் பல்லக்கை தூக்கி கொண்டு வர சொல்லிவிட்டு நகுஷன் அந்த பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு இந்திராணியை பார்ப்பதற்காக வருகிறார். அப்படி வரும் பொழுது அவன் இந்திராணியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவல்ல வேகமா போங்க வேகமா போங்கன்னு சொல்லி கோபமாக அந்த 7 முனிவர்களையும் பார்த்து சர்ப்ப சர்ப்ப வேகமா போன திருப்பி போ ஜருகண்டி ஜருகண்டி அந்த மாதிரி சர்ப்ப சர்ப்பன்னு சொன்ன உடனே அதுல எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு மரபு கருதி சில விஷயங்களை செய்கிறோம், அதனால அவர்களை அடிமையை போல நடத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவு அவனுக்கு வேலை செய்யல. விநாச காலே விபரீத புத்தி. நமக்கு என்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதோ அப்பவே நமக்கு புத்தி வேலை செய்யாம போயிடும். இவன் போய் சர்ப்ப சர்ப்பன்னு சொன்னோன்னா அந்த முனிவர்கள் எல்லாம் வச்சுட்டு நீ சர்ப்பமாக போவாய், அடுத்த பாட்டு சர்ப்பமாக என முன் கொம்பு தாங்கி முன்னடக்கும் தென்றல் வெப்பனாம் முனிவன் சாபம் விளைத்தனன். அகத்திய முனிவர் சாபம் கொடுத்தார். சர்ப்ப சர்ப்பன்னு சொன்னதுனால நீ சர்ப்பமா போ, பாம்பாக போவாய் அப்படின்னு அவர் சாபம் விட்டுறார். பொற்ப மா கணமே ஆகி போயினாமா, பொற்ப மாசுனமே ஆகி போயினான் அறிவிலாத அற்பரானவருக்கு செல்வம் அல்லது பகை வேறு உண்டோ. கேட்ட நம்முடைய பரஞ்சோதி முனிவர், அறிவில்லாதவனுக்கு வேற ஏதாவது பகை வேணுமானா தேவையே இல்லை. அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிற செல்வம், அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய தகுதி எல்லாம் அறிவில்லாதவனுக்கு கிடைச்சா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அப்படி ஒரு நிலையில பின்னர் தம் குறவனான பிரான் அடி பணிந்து வானோர் பொன்னகர் வேந்தனின்றி புலம்படைகின்றது ஐயா என்னலும் குறவன் போய் அவ்விளஞ்சியில் ஒளித்தார் கூடி தன் உரையறிந்து போந்த சகமகற் கொண்டு மீண்டான். இப்ப இங்க திரும்ப பிரகஸ்பதி வந்து அவனை இந்திராணியை பார்த்து இந்த யோசனையெல்லாம் சொல்லி திரும்ப போய் அந்த தாமரை மலரிலே மறைந்திருக்கக்கூடிய இந்திரனிடத்திலே சொல்லி நீ திரும்பி வா என்று அவனை அழைக்கின்றார். கொடும்பலிக்கு ஆட்பட்டான் தன் புறவனை வணங்கி என்னை சுடும் பலி கழிவது எங்கன் சொல் என தொலைவது ஓர்தான்
அடும்பழி மண்மேல் அன்றி அறாது. நீ வேட்டைக்கு என்ன படும்பழி இதனை தீர்ப்பான் பார்மிசை வருதி என்றான். ஆக நீங்க என்ன பாவம் செய்தாலும் அதை தீர்க்கணும்னா அதற்கு இருக்கிற ஒரே இடம் பூமிதான். நமக்கு தெரியும் எங்க பாவம் பண்ணாலும் இங்கதான் வந்து பிறக்கணும். இந்த செய்தியை படிச்சோன்னா நமக்கு ஒரு நினைவு வரும். என்ன நினைவு? எங்க எந்த உலகத்தில் எது செய்தாலும் திரும்ப பூமியில தான் வந்து பிறக்கணும். சுந்தரர் நமக்கு எப்படி வந்து பிறந்தார்? கைலாய மலையில இரு பெண்களை பார்த்த உடனேயே நீ பூமியில போய் பிறந்து வருவாய் அப்படின்னு அனுப்பிட்டார். அப்ப நீங்க எங்க தவறு செய்தாலும் அதற்குரிய பிராயச்சித்தம் நீங்க எங்க செய்ய முடியும் அப்படின்னா அந்த பூலோகத்துல. அப்ப அங்க வானுலகத்துல அந்த தவறான குருவாக இருந்தாலும் அந்த குருவை போன்ற பாவம் தீர வேண்டும் என்பதற்காக அந்த கொலைப்பழி நீங்க வேண்டும், பிரம்மகத்தி நீங்க வேண்டும்னா நீ பூமியில் போய் இருந்து தவம் செய்ய வேண்டும்னு சொல்லி அனுப்புகின்றார் ஜெகத். அப்படி சொன்ன உடனே இந்திரன் புறப்பட்டு வருகிறார். ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும். தேசிகருக்கு இழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பதன்றி பேசுவது எவனோ. தன்பால் பிழைத்த காரணத்தால் வந்த வாசவன் பழியை தீர்ப்பான் குறவனே வழியும் கூற. ஒரே ஒரு செய்திங்க, மிக நுட்பமான செய்தி சொன்னார். அதாவது சிவபெருமானுக்கு ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை குருநாதரிடத்திலே சென்று நீக்கிக் கொள்ளலாம். ஆனால் குருநாதரிடத்திலே ஒரு பழி செய்துவிட்டு அதை சென்று நீக்கணும்னா வேற எங்கேயும் நீக்க முடியாது. குருநாதரே நீக்கினால்தான். இல்லைன்னா அந்த பழி நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், நீங்கவே நீங்கள். இப்ப இவன் ஏற்கனவே எதனால் இந்த செல்வம் இழந்து வேறொருவரை குருவாக கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அந்த ஆட்டுக்கலையின் மேல் கொண்ட ஆர்வத்தினால குருநாதரை கவனிக்காமல் விட்டது. அதனால வந்த விளைவுதான் இதெல்லாம். அப்ப நம்ம எப்படி ஒரு பொய் சொன்னோம்னா அதை எப்படி தொடர்ந்து காப்பாற்றுறதுக்கு பல பொய்யை சொல்லி கொண்டிருக்கணுமோ அதனால நம்ம ஒரு செய்த சின்ன தவறு நம்மளை தொடர்ந்து ஆட்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அவன் செய்த அந்த ஒரு நிமிட கவனக்குறைவு, அந்த கவனக்குறைவு அவனுடைய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டிருக்கு. எப்படி அத்தனை தேவர்களும் புடைசூழ அரியணை மேல் அமர்ந்து செங்கோல் வச்சு கொண்டிருந்த இந்திரன் யாருக்கும் தெரியாமல் ஒரு தாமரை மலரினுடைய தண்டிலே சென்று அமர்ந்து மறைந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு. அப்ப குருநாதருக்கு உரிய மரியாதை செய்யலைன்னா என்ன நிலைமை வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா அவரை நம்மை போன்றவர் அப்படிங்கிற சிந்தனையில பார்க்கவே கூடாது. அதுவே மிகப்பெரிய பாவம். சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம். சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம். கொள்ளாத பார்வையில் பாவங்கள், ஞான நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் ஆகிய எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று பட்டத்தார் கேட்கிறார். இருக்கிறதே மிகப்பெரிய தீமை எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வரிசையா கொண்டு வந்தா கடைசியா அவர் சொல்றது ஞான நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள். இதெல்லாம் நமக்கு ஞானத்தை கொடுக்கவில்லையோ அதையெல்லாம் கேட்பதனால ஒரு பயனும் இல்லை. ஞானத்தை கேட்பதுதான் நமக்கு 2 காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த 2 காதுகளுக்கு என்ன பணி அப்படின்னா கேட்பது மட்டும்தான் பணி.
அப்ப அது எப்படி கேட்க வேண்டும்? ஞான நூலை கேட்க வேண்டும். இறைவனை பற்றிய அந்த சிந்தனையை வாங்கி உள்முகத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு வடநாட்டுல விக்ரமாதித்த மன்னன் அவர் பெரிய வரம் பெற்று 1000 ஆண்டுகள் அந்த அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியக்கூடிய பெரிய வரத்தை பெற்றார். அதற்கப்புறம் அவனுடைய தம்பி பட்டி போய் 2000 வருடங்கள் வாழக்கூடிய வரம் பெற்று வாங்கிட்டு வந்தான். அப்ப நான் 1000 வருஷம் போனதுக்கு அப்புறம் நீ அடுத்த 1000 வருஷம் என்ன பண்ணுவேன்னா, இரு நீ 2000 வருஷம் இருக்கலாம், உனக்கு என்ன வரம் கொடுத்தாங்க? இந்த அரியணையிலிருந்து 1000 வருஷம் ஆட்சி பண்ணலாம். அப்ப நீ என்ன பண்ணு, அரியணையில 6 மாசம் உட்காந்துரு, 6 மாசம் நாடாறு மாதம் நாடாறு மாதம். அப்ப நீயும் என் கூட கடைசி வரைக்கும் 2000 வருஷம் இருக்கலாம். அரியணையில உட்காந்துதானே 1000 வருஷம். அரியணையில உட்காராமே இருந்துட்டா அப்ப அந்த அரியணையில 1000 வருஷம் வர வரைக்கும் இருந்துதானே ஆகணும். அப்படி ஒரு கணக்கு போட்டு 2 பேரும் வாழ்றாங்க. அப்ப இவன் வேதாளத்தை பிடிக்க போகும்போது அந்த வேதாளம் அவனிடத்துல 25 கதைகளை சொல்லும், விடுகதைகள். அதுல 24 கதைகளுக்கு எல்லா நல்ல ஞானம் உள்ளவர்களால பதில் சொல்ல முடியும். கடைசியா இருக்கிற ஒரு கதைக்கு மட்டும் யாராலையும் பதில் சொல்ல முடியாது, 25வது கதை. அப்ப அந்த கதைகள்ல ஒரு கதையில ஒரு சிற்பி என்ன செய்யறான், 3 பொம்மைகள் செய்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொம்மைகளை செய்து வைத்து இதுல எது சிறந்த பொம்மை அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, 3 ஒரே மாதிரியான லட்சணம் உடையது. கை, கால், முகம், மூக்கு, சின்ன நகம், நகக்கண்ணு முதல் கொண்டு எந்த இடத்துலயும் ஒரு சின்ன வித்தியாசமும் இல்லை 3 பொம்மையிலையும். சரி, இதுல எது சிறந்த பொம்மை அப்படின்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கடைசியா ஒரு விக்ரமாதித்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த 3 பொம்மையில ஒரு பொம்மை தான் சிறந்த பொம்மையா இருக்கும். அது எந்த பொம்மைன்னா, அந்த பொம்மையினுடைய காது இருக்கு இல்லையா, அந்த காதுக்குள்ள குச்சியை விட்டு பார்த்தால் 3 பொம்மைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அப்ப முதல் பொம்மை என்ன பண்ணா, ஒரு காதுல குச்சியை விட்ட உடனே இன்னொரு காது வழியா வெளியில வந்தது. இது என்னன்னா, கேட்டது எதுவுமே உள்ள தங்காதுன்னு காதில் கேட்டது இந்த காது வழியா அப்படியே போயிடும். அதனாலதான் நம்ம பண்றதே தப்பு. அதுல எவ்வளவு தெளிவா பண்ணுவாங்க தெரியுமா? பிரதோஷத்தன்னைக்கு போய் தங்கி இந்த காதல சொன்னா அந்த காதல போயிடுமா, அதனால அந்த பக்கம் காதை கையை வச்சு இறுக்கி அடக்கி இந்த காதல சொல்லணுமா, அப்பதான் அது உள்ள போகுமா. அப்படியே அந்த காதல இருக்கக்கூடிய துளை வழியா இந்த காதல வெளியில வந்துடும். அப்ப கேட்டதெல்லாம் இந்த பக்கமா வெளியில போயிடும். அடுத்தது இன்னொரு பொம்மையில அந்த குச்சியை எடுத்து உள்ளே நுழைத்தா அது காதுக்குள்ள போய் வாய் வழியா வெளியில வரும். இது என்னன்னா, கேட்டதை எல்லாம் வெளியில சொல்லும். அது தேவையோ தேவையில்லையோ கேட்டதை எல்லாம் வெளியில சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அது அவ்வளவு சிறப்பல்ல. அடுத்து 3வது பொம்மையை எடுத்து அந்த குச்சி எங்கேயும் வெளியே வரல, உள்ளேயே போயிடுச்சு. அப்ப கேட்டதை உள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பொம்மை தான் சிறந்த பொம்மை அப்படின்னு அது தேர்ந்தெடுத்து இதுதான் சிறந்த பொம்மை. வேதாளம் திரும்ப போய் அந்த முருங்கை மரத்துல ஏறி திரும்ப அடுத்து மறுபடியும் போய் பிடிச்சிருக்கிறோம். அப்படி அடுத்து ஒரு கதை சொல்லுவோம். இப்படியே 25 கதையும் சொல்ல 25 முறை போய் அந்த வேதாளத்தை பிடிச்சிருக்கீங்க. அப்படி வரக்கூடிய அந்த பகுதி மாதிரி நமக்கு ஞான நூலை தான் கேட்கணும், வேதவற்றையெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால எந்த பயனும் விளையாது. அதனாலதான் நமக்கு ஒவ்வொரு நூல் சொல்லும் பொழுதும் அந்த நூற்பயன் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அபிராமி அந்தாதி எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு ஒரு நூற்பயன். இந்த திருவிளையாடல் புராணத்திலே முதல்ல நூற்பயன் ஐயா நடத்திருப்பாங்க. ஆமா, என்ன கந்த புராணத்திற்கு ஒரு நூற்பயன், நமக்கு பெரிய புராணத்திற்கு ஒரு நூற்பயன். இங்கிதன் நாமம் கூறின் உலகம் காத்து முன்னால் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் கூட்டுகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பா. நம்முடைய அக இருளை நீக்குவதற்காக அவங்க தான் பெரிய புராணம்.
புற இருளை எப்படி கதிரவன் நீக்குகின்றதோ அதை போல அக இருளை நீக்குவது பெரிய புராணம். ஏன் அப்படி அந்த பெரிய புராணத்தில் தான் அக இருளை நீக்கும் அப்படின்னா, அந்த அடியார்களுடைய வரலாறை கேட்க கேட்கத்தான் நம்மளுக்கு ஆணவம் மட்டுப்படும். இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த தற்பெருமை நம்மளை நாமளே உயர்த்தி நினைச்சுக்கிறோம். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்ற அகங்காரமும் எனது என்ற ஆதாரமும் இருக்கக்கூடாது. யான் எனது அற்ற இடமே திருவடியாம். அப்ப இது ரெண்டும் இல்லாம இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பணிவு இருந்து கொண்டே இருக்கணும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. யாரெல்லாம் பெரியவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணிவு மிக அவசியம். கொள்ளணும் அப்படின்னா அதற்கு முதல் தகுதி என்னன்னா பணிவு. அந்த பணிவு இருந்தால்தான் இது கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். ஒரு முறை ஒரு சிற்பி என்ன செய்யறார், அவருடைய ஆயுட்காலம் முடிய போகுது, யமன் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு 2 அவரை மாதிரியே 2 சிலை செய்து விட்டு அந்த சிலைக்கு நடுவில் படுத்துட்டார். யமன் வந்து பார்க்கிறான். பார்த்த உடனே எதுவுமே, ஏன்னா ஒரு முறை தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு முறை தான் வாய்ப்பு. அந்த ஒரு முறை வாய்ப்பை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். அதனால என்ன யோசிக்கிறான், எப்படி தப்பான ஏதாவது உள்ள வீசிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் திடீர்னு அவருக்கு யோசனை வருது, ஆகா இந்த சிலைகளை செய்த சிற்பி எவ்வளவு உயர்ந்தவன், 3 ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. அதை கேட்ட உடனே இவனுக்கு அப்படியே பெருமை தாங்கல. எவனாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு லேசா சிரிச்சான். இதுதான் சிரிக்குது, இதுதான் உண்மையான வாசக்கீரை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் புகழ்ச்சிக்கு மயங்க கூடாது. அது நம்முடைய அருளாளர்களை எத்தனையோ வரலாறுகள்ல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த பெரிய புராணம் இந்த ஆணவத்தை நீக்குகிறது அப்படின்னு சொல்றோம்னா, அது முழுமையாக படித்து முடிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொருடைய அருளாளருடைய நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க இது மாதிரியான பல செய்திகளை பல விஷயங்களை புறந்தள்ளி கொண்டே வந்திருப்பாங்க. அதை பார்க்கின்ற பொழுது நமக்கும் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு இறைவனை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த செய்தியை திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த புராணங்களை ஏன் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் அருளாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு முறை சொன்னா புரியாது, ஒரு முறை சொன்னா புரியாது. அந்த காலத்துல ஒரு மரபு உண்டுங்களா, எப்பவுமே குருகுலத்துல இருக்கும்போது வெண்பா அப்படிங்கிறது ஒரு இலக்கண வகை, 4 அடி இருக்கும். நமக்கு அதுலதான் திருக்குறள் 2 புரளடியில வந்தது. புரளடினா 2 அடி, சிந்தடி அப்படின்னு சொன்னா 3 அடி, அளவடின்னு சொன்னா 4, நெடிலடினா 5, களி நெடிலடினா 5க்கு மேல. இது ஒரு சீருக்கும் அடிக்கும் பொருந்தும். 2 அசை சீர் இருந்தா அது குரல். மூவசை சீர், மூவசைகள் இருந்தா ஒரு சொல்ல இருந்தா அது சிந்தடி. அடுத்தது 4 சீர் இருந்தா அது அளவடி. அப்படி அந்த மாதிரி வரக்கூடியதுல வெண்பாவுக்கு 4 அடி. அந்த 4 அடி வெண்பாவை ஒரு முறை சொன்ன உடனே திருப்பி சொன்னா அவன் முதல் மாணவன். ஒரு முறை ஒரு வெண்பாவை சொன்ன உடனே அது அப்படியே சொல் மாறாம யார் திரும்ப சொல்றாங்களோ அவங்கதான் புத்தரியம். 2 முறை கேட்டு திரும்ப சொல்றவன் கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கணும். 3 முறை கேட்டுட்டு திரும்ப சொல்றவன் முட்டாள். 4 முறை கேட்ட பின்னும் திரும்ப சொல்லாதவங்கலாம் வாழவே தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த நகைச்சுவையில சொல்ற மாதிரிதான், காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறவே மனுஷன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், 9 மணிக்கு எந்திரிக்கணும்னா வாழவே தகுதி இல்லைன்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி நமக்கு இப்படி எல்லாம் வெண்பாவை கேட்டோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் சேவிங் டிவைஸ் எல்லாம் கிடையாது. நீங்க செல்போன்ல நம்ம அப்பா நம்பர் அம்மா நம்பர் யார் நம்பர் கேட்டாலும் இருக்கணும். அந்த மனப்பாட சக்தி இந்த மாதிரியான அறிவியல் பொருட்கள் வர வர குறைஞ்சு போயிடுது.
அப்பெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் இவ்வளவு செம்மையா இருக்கிறது காரணம் நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லாத, டெக்னாலஜியை பயன்படுத்தாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாம அவ்வளவு பெரிய கோயில்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்த எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்துறாங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்தல. அதனால மூளை சாப்பிட்டா இருக்குது. இன்னைக்கு நம்ம எதுக்கு தேவையில்லையோ அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். 42 38 எவ்வளோன்னா இன்னைக்கு கால்குலேட்டர் இருக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. 650 எவ்வளவு எத்தனை சொன்னாலும் அதை பெருக்கிடுவாங்க. அப்பெல்லாம் இருந்த ஆசிரியர், கணித ஆசிரியர்களுக்கு அவ்வளவு திறன் இருந்தது. மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 25 30 பெருக்கணும்னா எப்படி பெருக்கிறது? ஒரு 25 25 2 25 50ன்னு கூட்டினோம்னா பெருக்கிட்டே போனோம்னா ஆயுசு முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? எளிமையாக அந்த சைபரை எப்படி சேர்க்கணும், எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல அதை பிரித்து நம்ம பெருக்கணும். அப்போ 25 30ன்னா 20 × 30 3 6 2 7 6 7 இந்த பக்கம் 5 இருக்குது. 30 × 5 3 5 5 180 6 170 170. அப்ப அந்த எண்ணை பிரித்து எப்படி எதோட சேர்த்து எளிமையாக கணக்கு போடுறதுன்னு இன்னைக்கு நம்ம சொன்ன உடனே முதல்ல கால்குலேட்டர் தான் தேடுவோம். அதுவும் அன்னைக்கு கால்குலேட்டர் இருந்து அதுவும் கிடையாது. எல்லாம் செல்போன்லேயே கொண்டு வந்துட்டா. வாட்சு, கேமரா, கால்குலேட்டரு, இன்னும் என்னென்ன வசதிகள் இருக்குதோ அது அத்தனையும் ஒரே ஒரு செல்போனுக்குள்ள கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் அது அத்தனையும் நம்ம நல்லதுக்கு தான் பயன்படுத்துறோம்னு. அப்ப அத்தனை செய்திகளையும் நாம ஒவ்வொன்னா என்னமா கணக்கு சரியா வருதா? ஒன்று மாத்திரிங்க தானே? அது சில கடினமான கணக்குகளை பிரிச்சு போடுறதுக்காக அதை ஒரு பிரிச்சு ஒரு வழி சொல்லுங்க. எளிமையாக 3 25 75 அதான் அனுபவம். அப்போ அந்த ஆணவத்தை குறைக்கணும்னா இப்படித்தான் பணிவின் மூலமாகத்தான் அதை குறைக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஆட்பட்டு போயிடும். அப்ப அந்த நான் என்கின்ற அந்த மன்னன் என்கின்ற அந்த துணியில் அவன் இருந்ததுனால அவனால அந்த குருவினிடத்தில் பணிவை காட்ட முடியாதனால இவ்வளவு பெரிய துன்பத்திற்கு இந்திரன் ஆளாகிறான். அதை தீர்க்கக்கூடிய வழியும் குருவே சொல்லி அனுப்புகிறார். நீ போய் பூமியிலே தவம் செய்வாய். அதற்கு வாம் பரி உகைத்து தன்னால் வழிபடு புறவன் வானோர் தாம் பறிவோடும் சூழ தராதளத்து இழிந்து செம்பொன் காம்பரி தோழி பங்கன் கையிலை மால் வரையும் தாழ்ந்து தேம்பரி அலங்கல் மார்வன் தென்திசை நோக்கி செல்வான். இப்ப அங்க வானுலகத்திலிருந்து புறப்பட்ட இந்திரன் ஒவ்வொரு இடமாக கடந்து கைலாய மலையை கடந்து அதற்கப்புறமேட்டு திரும்ப தென்திசை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். ஏங்க இதுக்கு தென் திசைக்கு வரணும் அப்படின்னா 8 திசைகளிலே மாதவம் செய்தல் தென் திசை. மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட நீதிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு நமக்கு தெய்வ சேர்க்கிறார் சொல்லுகின்றார். அப்ப திசையிலே பெருமை உடையது தென் திசை. இந்த தென் திசையினுடைய சிறப்பு என்னன்னு நமக்கு அந்த பகுதியில் இருக்கும். சிதம்பரம் எங்க இருக்கு? சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் திசை பார்த்திருக்கிறார். திருவாரூர் எங்க இருக்கு? அப்படியே காஞ்சிபுரம் எங்க இருக்கு? அப்படியே வரிசையா பட்டியலிட்டு வருவார். அப்படிப்பட்ட சிறந்த தென் திசை நோக்கி அந்த வாசவன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் வந்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற செய்திய இங்க சொல்றார். அப்ப ஒரு சிறிய கவனக்குறைவு, ஒரு ஆசிரியரை பார்த்த உடனேயே இருக்கையை விட்டு எழவில்லை என்பதற்காக நடந்த நிகழ்ச்சி தான் இத்தனை. இந்த வரலாறு கொஞ்சம் கூட மாத்தாம மனசு வச்சு வேற ஒண்ணும் தப்பு பண்ணல. அவர் வெளியில போன்னு சொல்லல, எதுவும் சொல்லல, எதுவுமே பண்ணல. சரியா சொல்லணும்னா அவன் அந்த பக்கம் திரும்பி நாட்டியத்தை பார்த்து கொண்டிருந்தான். இந்த பக்கம் அவர் வந்தார், கவனிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப ஆசிரியர் வருகின்ற பொழுது இருக்கையை விட்டு எழாமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம்
அதுக்கு எவ்வளவு காலம் நீங்க வந்து பிராயச்சித்தம் செய்யணுங்கிறது முதல் படலத்தில். அப்ப எவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். கருணையால் நமக்கு அவர்கள் சம உரிமை கொடுத்தாலும் நம்ம அதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக காட்டக்கூடிய இடங்கள். இது ரொம்ப நுட்பமாக இந்த படலத்தை அணுகணும். நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, ஐயா வந்து பேசி நம்ம ஏதாவது பொதுவான செய்திகள் யோசிக்கலாம்னு. சரி, வாய்ப்பு இறைவனாக கொடுத்தது. ஒரு முறை குருவினுடைய பெருமையை பேச வேண்டும் அப்படிங்கிற ஆசைகள் தான் அப்போ அந்த ஒரு சிறு தவறுக்கு அவன் எத்தனை காலம் பூமியில வந்து கஷ்டப்படுறாங்கிறது நம்ம இன்னைக்கு பின்னால வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல என்னென்ன பண்றாங்க, இது ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த குரு பக்தி இல்லாத எந்த சமுதாயமும் உருப்படாது. அதனாலதான் அந்த காலத்துல ஆசை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அதாவது உங்களுக்கு உலகியல்ல சாதாரணமாக இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு ஞானத்தையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஞான நூல்களை நமக்கு அருளக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்யும், நம்முடைய அருளாளர்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்யணும். ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம வழிபாடுகளை முறையாக செய்வதில்லை, ஆசிரியர்களை முறையாக மதிப்பதில்லை. இதெல்லாம் பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கு நம்ம பல பிறவி எடுத்து வரணும் அதை தீர்க்கணும்னா. அதனால அதை செய்யாமல் எப்படி தடுத்து கொள்வது அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படின்னா அதை செய்து கொண்டே இருந்தாதான். எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மனதை அடக்க கற்றுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நொடியை 1000 கூறாக பிளந்தால் அதுல இருக்கக்கூடிய ஒரு கூறுல கூட நம்மளுடைய ஆணவம் நம்மை கீழே சாட்சி. அந்த சித்தி வந்து ஒரு நிமிடம் ஒரு நொடி சிரித்த உடனே அவனுடைய உயிர் போச்சு இல்லையா? அதை போல அந்த ஒரு நொடியினுடைய நுட்பமாக பிரித்த அந்த கால அளவுல கூட நம்மிடத்துல மாற்றத்தை உண்டாக்கி விடும். அதனாலதான் கர்ணன் ஒரு முறை அவன் ஒவ்வொரு முறையும் சூரிய உதயத்தின் போது தானம் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி எண்ணெய் தேய்க்கும் போது இடது கையால அவன் தங்க கிண்ணத்துல எண்ணெயை தேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு வறியவன் வந்து கேட்ட பொழுது அப்படியே எடுத்து இடது கையாலேயே கொடுத்தான். இந்த பாட்டை வந்து ஏன் இடது கையால தானம் பண்ணலைன்னு கேட்கும் பொழுது, இடது கையிலிருந்து இதை வலது கைக்கு மாற்றக்கூடிய நேரத்துல கூட என்னுடைய மனசு மாறிடும், அதனால என்னுடைய மனம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய கொடை வல்லலாக இருக்கிறவனுக்கு அந்த அச்சம் நம்ம இடத்துல இருந்த கொடை குணம் குறைந்து போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கும் என்று சொன்னால், நமக்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற நம்முடைய சொல்லிலும் அந்த செயலிலும் நம்மளுடைய மனதால் நினைப்பதிலும். ஏன்னா காரைக்கால் அம்மையார் புராணத்தில் நம்ம பார்க்கிறோம், இறைவனிடத்துல மனதால் நினைத்தாலுமே அது நடக்கும். போய் இப்படி கணவர் கேட்கிறார், நான் மாம்பழத்திற்கு என்ன செய்வேன், அம்மா கேட்ட உடனே மாம்பழத்தை கொடுக்கின்றார். கொண்டு வா பார்க்கலாம்னு கணவன் சொன்னதுனால அவர் வந்த உடனே பழம் மறைஞ்சு போகுது. நீ பாக்குறதுக்கு தானே கேட்ட, சாப்பிடுறதுக்கு கேட்கலையே அப்படின்னு இறைவன் அதை மறைத்து அருளுகின்றான். அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி நடப்பதை எல்லாம் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் அப்படின்னு சொல்லுவார் திருமந்திரத்துல. கண்காணி இல்லை, கண்காணிப்பவர் இல்லை என்று நீங்கள் என்னென்னமோ செய்கிறீர்கள், ஆனா எல்லாத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கிருந்து பார்க்கிறான் உனக்கு தெரியுமா? உன்னுடைய மனதிற்குள் இருந்து பார்க்கிறான். அதனாலதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, மனத்துக்கண் மாசுநாதல். இப்ப கையால ஒருத்தருக்கு குற்றம் செய்யாம இருக்கலாம், இந்த உடலால குற்றம் செய்யாமல் இருக்கலாம், சொல்லால ரொம்ப கட்டுப்படுத்தி இருந்தா சொல்லால கூட குற்றம் செய்யாமல் இருக்கலாம். ஆனா மனதால் குற்றம் செய்யாமல் இருக்க முடியுமான்னா, ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மனசாட்சியத்தான் கேட்கணும். கேட்டால் உண்மையாக சொல்லணும்னா சத்தியமா நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எப்ப வேணாலும் இந்த எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிமிடத்துல ஒரு நொடியில ஒரு வாயு வேகம் மனோவேகம் சொல்லுவாங்க. இருக்கிறதே வேகமா எது போகும்னா மனசுதான் போகும்.
இங்க இருந்த நொடியிலேயே நான் அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவுக்கு போயிருது. அந்த ஒரு நொடி பொழுது, ஏன்னா அமெரிக்காவுக்கு பிளைட் ஏறினாலே எவ்வளவு நேரம். ஆனால் இப்போ இந்த நொடியில அது அங்க போயிடும். அப்ப அந்த வேகத்தில் நம்மளுடைய மனம் எந்த தடுமாற்றமும் இல்லாம இருக்கணும்னா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரை கேட்கிறார். இன்னைக்கு வந்து நம்மளுடைய அன்பர்கள் சில பேர் நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல, நம்ம யூடியூப் என்று சொல்லக்கூடிய வலையொலி தொலைக்காட்சிகள் எல்லாம் நிறைய சைவ சம்பந்தமான சிந்தனைகளை இப்போ நம்முடைய ஆதீனங்களும் சரி, மற்ற அன்பர்களும் சரி, நிறைய பேர் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றாங்க. அதுல கோவையிலிருந்து மங்கையர்கரசி பாண்டிமாதேவி அருள்நெறி மன்றம்ங்கிற ஒரு அமைப்புல வந்து சுந்தரருடைய பதிகங்களை 100 பதிகங்களையும் பொருளோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலையில இன்னைக்கு குருவருளால திருத்துறையூர் பதிகம் 4 மணிக்கு நேரலை வந்தது. தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் கவனெறியே என்று சுந்தரமூர்த்தி நாயனாரே கேட்கிறார். எப்படிப்பட்டவர்? இறைவனே நேரிலே வந்து தடுத்து ஆட்கொண்ட சுந்தரரே, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனெறியேன்னு கேட்கிறான்னா நாமெல்லாம் என்ன கேட்கணும் இறைவனிடம்? அப்ப இந்த ஞான நெறியை எங்களுக்கு தந்தருள வேண்டும்னு இறைவனிடத்துல அந்த ஆணவம், ஏன்னா ஆணவம் வந்து இறைவனால மட்டும்தான் அடக்க முடியும். வேற எந்த இடத்துக்கு போனாலும் அது வந்து கொண்டே இருக்கும். எப்படி பிரம்மகத்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதோ இந்திரனுக்கு, அதை போல இது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதை அடக்க என்ன வழினா இறைவன் திருவடி அழுந்தினால்தான் அந்த முயலகன் எப்படி இறைவனை பார்த்து கொண்டே நகராமல் கிடக்கின்றானோ, கல்லால மரத்தின் கீழ் நம்முடைய தட்சிணாமூர்த்தியினுடைய திருவடியிலும் ஆனந்த கூத்த பிரானுடைய திருவடியிலும் அந்த முயலகன் என்கின்ற ஆணவம் எப்படி அடங்கி கிடக்கின்றதோ, அப்படி நமக்கும் இந்த ஆணவம் அடங்கி கிடக்கணும்னா இறைவனுடைய திருவடியோ குருநாதருடைய திருவடியும் அடியார்களினுடைய திருவடியும் நம்முடைய நெஞ்சத்திலே இருந்தால்தான், அழுந்தி இருந்தால்தான் அந்த ஆணவத்தை வெல்ல முடியும். அது அவ்வளவு சாதாரணமான செய்தியா? செய்ய முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் நித்தமும் நடைப்பழக்கம் என்று சொல்வதை போல அது பழகுதலினால் வரக்கூடியது. ஒரே நாள்ல வந்துறாரு. அப்ப அதை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஞான நூல்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே ஒவ்வொரு படிநிலையாக கடந்து அந்த கேள்வி ஞானத்தால நம்ம கேட்கின்றதை எப்படி அந்த பொம்மை உள்ளே இருத்தி கொள்கின்றதோ அதை போல நம்முடைய இதய தாமரையிலே அந்த சொற்களை, அந்த ஒரு சொல்லுதானே 900 கோடி ரூபாய் சொத்தை ஒரு நொடியிலே பட்டினத்தார் துறந்தது அந்த காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கேங்கிற அந்த ஒரே ஒரு வாசகம். அந்த வாசகம் அவருடைய காதுக்குள்ள நுழைந்த உடனே செல்வத்து மேல வந்து அத்தனை பற்றும் விட்டு போய்விடும். அப்படி அந்த ஆன்மா பக்குவப்பட்டு அந்த ஒரு வாசகத்துக்காக, குருநாதருடைய வாசகத்துக்காக காத்திருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு வாசகமும் திருவாசகமாக அத்தனை திருமுறைகளாக வெளிப்பட்டிருக்குது. அது அத்தனையும் படித்தாலும் கேட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு வாசகம் மட்டும்தான் அந்த உள்ளுணர்விலே வந்து தோன்றி நம்மை நல்வழிப்படுத்தும். அதனால அத்தனை பெரிய தவம் செய்தவர்களும் கூட நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருமே தவநெறியை வேண்டிக் கொள்கிறார். இறைவனுடைய திருவடியை சூடிக்கொள்ள வேண்டும் என்று திருநாவுக்கரசு பெருமான் எத்தனை பெரிய குண்டர், அவரும் கேட்கிறார். மாணிக்க வாசக பெருமான் உன்னுடைய அடியார்களுடைய நடுவிலே நான் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டோம்னா, இதை தாண்டி போனோம்னா நம்மளுடைய சிந்தனை மாறிக்கும். அடியார்களோடு இருக்கும் வரை, அந்த ஞான நெறியிலே நிற்பவர்களோடு இருக்கும் வரைதான் நமக்கும் அந்த நிலை இருக்குமே ஒழிய, அதை தாண்டி நாம் சென்று விட்டால் அந்த நிலையை நாம் கடந்து போய்விடுவோம். அந்த நெறிக்குள்ள நிற்க மாட்டோம். அப்ப அந்த நெறிக்குள்ளேயே நிற்கிறோம்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அந்த நெறியில ஆட்பட்டிருந்தாதான் நாம் அந்த நெறிக்குள் இருக்க முடியும். அதனாலதான் அடியார்களுடைய தொடர்பை ஒவ்வொரு அருளாளர்களும் வேண்டுகின்றார்கள். எங்களுக்கு வேண்டும் 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 அடியார்களுடைய தொடர்பு. பல்லாண்டு பல அடியாரோடும் கூடி
பல்லாண்டு கூறுதுமே அந்த பழைய அடியார்களோடு சேர்ந்து இருக்கணும். மாணிக்கவாசகர் கேட்பார், புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ. அப்ப அந்த அடிமை பண்பு அப்படிங்கிறது நமக்கு மிக அவசியமான ஒன்று. அதனாலதான் நம்முடைய தீவினைகளை அழித்து கொள்ள முடியும். அப்படி அழித்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பணிவு வேணும். அந்த பணிவு எப்ப வரும்னா இறைவனுடைய திருவடியும் குருநாதனுடைய திருவடியும் அடியார்களுடைய திருவடியும் வேண்டிக் கொண்டே இருந்தாதான் கிடைக்கும். நமக்கு திருமந்திரத்தில திருமூலர் சொல்லுகின்றார், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதனுடைய பலன் அளவிட முடியாதது. அதை செய்யும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய வினைகள் நீங்கி போகும். நமக்கு இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல பார்க்கிறோம், அவர் எப்படி வந்து அடியார்களுக்கெல்லாம் குறைவில்லாமல் அமுது செய்வித்து இறைவனை வந்து சோதி வடிவமாக காணுகின்றார். அதையேதான் நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால வாழ்ந்த வல்லற் பெருமானோ அதே போல வந்தவர்களுக்கெல்லாம் அவரை ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் அணையிலேன்னு சொல்றாங்க. அணையா அடுப்பு இருக்கக்கூடிய இடம். அவரும் சோதியாக இறைவனை கண்டவர். அப்ப என்ன செய்யணும்னா இறைவனை காணணும்னா அது அடியார்கள் வழியாகத்தான் காண முடியும். குருநாதர் வழியாகத்தான் காண முடியும். இறைவனை நேராக காணக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்களுக்கு சக்தி போதாது. இந்த வடிவத்துலதான் காணணும். அதனாலதான் அகரம் 1000 அந்தனருக்கு ஈகிலன் சிகரம் 1000 செய்து முடிக்கிலன் பகரும் ஞானி பகலூன் வளத்திற்கு நிகரிலை என்பது நிச்சயம்தானே என்று திருமூலர் சொல்லுகின்றார். அப்ப அந்த அடியார்களுக்கு அன்னமிடுதல் அன்னம்பாளிப்பு செய்தல்ங்கிறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அதை நாம செய்யும் பொழுது இந்த நினைவோட செய்யணும். நம்மளுடைய ஆணவம் அற்று போக வேண்டும். என்னிடத்துல பொருள் இருக்கிறது, நான் நினைத்தால் எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பாடு போட முடியுங்கிறதுக்காக நாம போடுறது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நினை நீங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பொருளெல்லாம் இறைவன் கொடுத்தது, அது அடியார்களுக்கு பயன்பட வேண்டும்ங்கிற சிந்தனையோடையும் நாம் அதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்முடைய வினை தொகுதியை எடுத்துக்கொண்டு இறைவன் நமக்கு அருள் செய்வான். அந்த பணிவு வேண்டும் கால் வேண்டாமை மற்றவை வேண்டாமை தானே வரும். என்ன பண்ணணும்னா நம்ம இறைவனைத்தான் வேண்டணும். இறைவனை வேண்டினால் மீது எல்லாம் வரும். அப்ப எல்லாம் வரணும்னா நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேட்டை எடுக்கணும். அந்த கேட் எடுக்கணும்னா இந்த கேட்டை எடுத்து விட்டா நாங்க கிளம்பிடுவோங்க ஐயா, அவங்க போட்டோ தாங்க எங்களுக்கு கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த போட்டோவை திருவடியினுடைய போட்டோ பல அந்த காலத்துல சில மரபுகள் உண்டுங்க. வீட்டுல எந்த படம் இல்லைன்னாலும் அவங்களுடைய குருநாதருடைய பாதங்களை வைத்து வழிபாடு செய்வாங்க. அந்த மரபுக்கு அப்படி அந்த வழிபாட்டின் மூலமாகத்தான் உய்வடைய முடியும். நிறைய செய்திகள் நமக்கு யார் யாரெல்லாம் குருபக்தியின் மூலமாக பலனடைஞ்சிருக்காங்கிறத ஒரு கணக்கெடுத்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காகிதங்கள் எல்லாம் பத்தாது. அவ்வளவு பேர் அருள் பெற்றிருக்கிறார்கள். அதை நாமும் பெற வேண்டும்னா அது நமக்கு வாய்க்க வேண்டும். அதற்கு வாய்ப்பதற்கும் நாம் அந்த பணிவை கொடுக்கணும். இந்த காலத்து மாதிரிலாம் அந்த காலத்துல போய் ஒரு இடத்துல சீடராக உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள்னா போய் சேர்ந்துட முடியாது. அப்ப சீடனுக்கு உரிய பக்குவம் இருக்கின்றதா அப்படிங்கிறத ஆசிரியர்கள் சோதிப்பாங்க. அந்த உரிய பக்குவம் இருந்தால்தான் அதை சேர்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம எப்படி வேண்டுமானாலும் அணுகிறோம், என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனா அப்ப போனா நேர்ல போய் நின்று பணிவோட பாடம் கேட்கணும். எப்படி ஒரு செல்வந்தர் முன்னால ஒரு வறியவன் வளைந்து நிற்கிறானோ அதை போல பணிவோடு பாடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டாதான் அந்த கல்வி பயன் தரும். குருவுக்கு உரிய, அதாவது குருதட்சணை கொடுக்காத வித்தை செல்லாது, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. நம்மால் இயன்ற ஒரு சிறிது அளவாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதனாலதான் நமக்கு பாரதத்துல குருவை நேரிலேயே பார்க்கல ஏகலை, துரோணரை நேரிலேயே பார்க்கல. அவரை போலவே ஒரு பொம்மை செய்து வைத்து அவர் அங்க என்ன சொல்லிக்கூட அந்த டெலிபதி என்னென்ன இருக்கோ டெலிகாஸ்ட் எல்லாம் அவன் அங்கேயே பார்த்து. துரோணர் அங்கே குருகுலத்துல என்ன சொல்லி கொடுக்கிறாரோ
அதை இங்கே பல மைலுக்கு அப்பால் இந்த பக்கம் இருந்த ஏகலைவன் அவருடைய சிலையை வைத்துக் கொண்டு அவர் அங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை கத்துருக்கோம். அதற்கு சான்று நமக்கு நம்முடைய புராணங்கள்ல இருக்கு. ஒரு முறை எப்படி இருக்கணும் ஒரு சீடன் அப்படின்னா, அதை அப்பப்ப சோதனை செய்து பார்த்து கொள்ளணும். நமக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு அதை நிறைய பேர் அருளாளர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு வள்ளல் பிரான் என்ன பண்ணுவாருன்னா, அப்பப்ப இந்த அந்த காலத்துல ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோகங்களை மற்ற உலோகங்களை எல்லாம் தங்கமா மாற்றக்கூடிய அந்த சித்தி, அதை செய்து பார்ப்பாங்க. நமக்கு அந்த ஆற்றல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை செய்து பாக்கெட்ல வச்சிருந்தா யாராவது பார்த்தா இது எங்க தங்க காசு வாங்கினேன்னு கேட்டா சொல்ல முடியாது. நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொன்று செஞ்சு காட்டு, எனக்கும் கற்றுக்கொண்டு, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும். நமக்கு உண்மையிலே சொல்ல போனா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை கற்றுக் கொடுக்காம, ஏன்னா கற்றுக்கொண்டால் நம்ம என்ன செய்வோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் கற்றுக் கொடுக்காமலே போயிட்டாங்க. அவர் அப்படியெல்லாம் காசுகளை, நான் படைத்த அப்பணங்களை குளத்திலே எரிந்தேன், ஆற்றிலே எரிந்தேன் வள்ளலாரே சொல்லுவார். அப்ப சில சித்திகள் வரணும்னா நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையாங்கிறத அவங்க அப்பப்ப எப்படி இந்த தங்கத்தை உரசி பார்க்கிறோமோ அதை போல உரசி பார்த்துக் கொள்வார்கள். அப்படி அதை அவ்வப்போது செய்து பார்த்துக்கணும். நம்மளை அப்படி அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோமான்னு அப்பப்ப நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ளணும். அப்ப அந்த ரசவாத சித்தி அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பப்ப பார்த்துக்கணும். அந்த மாதிரி நமக்கும் அந்த தகுதி, நம்ம கேட்கக்கூடிய தகுதியில் இருக்கிறோமா, சீடனாக இருக்கக்கூடிய தகுதியில இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்துக் கொள்ளணும். ஒரு முறை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நம்முடைய ஊவே சாமிநாத ஐயர் பாடம் பிடிக்க போறார். முதல் முறை போறார். முதல் முறை போய் நின்ன உடனே அவர் பாட்டு வாசல் இருக்கார். இவர் பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே, ஐயா உங்களிடத்துல நான் பாடம் கற்க வேண்டும். சரி போயிட்டு அடுத்த வாரம்பா. சரி, இவர் போயிட்டார். ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது, கிளம்பி போயிட்டார். அடுத்து சரியா ஒரு வாரம் கழிச்சு அவர் திங்கட்கிழமை சொல்றார். இவர் அடுத்த திங்கட்கிழமை போய் நிற்கிறார் ஊவேசா. போன உடனே சொல்றார், என்னப்பா ஐயா போன வாரம் வந்திருந்தேன், நீங்க இந்த வாரம் வர சொன்னீங்க, போயிட்டு அடுத்த வாரம். திரும்ப உடனே கிளம்புறார். சரியா அடுத்த வாரம் அதே நேரம் வந்து நிற்கிறார். சாமி நான் உங்களிடத்துல தமிழ் படிக்கிறேன், அடுத்த வாரம் என்ன இவங்க விடமாட்டான் போல இருக்கு. கடைசியா கூப்பிடாரு, உன் பேர் என்ன அப்படி? வெங்கடராமன். இந்த பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்ந்த காலத்துல யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. கேட்ட உடனே சொல்றார், சரி இன்னையில இருந்து சாமிநாதன். கேட்ட உடனே ஒரு பாடம் கேட்கணும்னு சொல்றார். கேட்ட உடனே ஊவேசாவை பார்த்து சொல்றார், இன்னையில இருந்து ஒரு பேர் சாமிநாதன். அவ்வளவுதான் உத்தரவு. சாமி அன்னையோட அந்த வேங்கடராமன்கிற பேரை அப்படியே மறந்துட்டார். அன்னையில இருந்து எங்க எழுதினாலும் கையெழுத்து போட்டாலும் எல்லாத்துலயுமே சாமிநாதன் தான், சாகர வரைக்கும் சாமிநாதன். அவர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னால இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, அண்ணான போன உடனே வேற மாதிரி பேசுவாங்க. அதனால அவர் குருநாதர் இருக்கிற வரைக்கும் சாமிநாதன்கிற பேரை வச்சுக்கல. குருநாதர் திருவடிக்கு போனதுக்கு அப்புறமும் அவர் என்ன பேரை சொன்னாரோ, அவர் இறக்கும் திருவாயிலும் இறந்த பின்னும் இன்னைக்கும் நாம் அவர் அடையாளம் காட்டக்கூடிய பேர் ஊவே சாமிநாதன். அந்த சாமிநாதன்கிற பேரை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. ஒரு முறை அந்த காலத்துலலாம் இன்னைக்கு மாதிரி புத்தகங்கள் வாங்குறதுக்கு இப்போவுமே நமக்கு பெரிய புத்தகங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லை. நம்ம அதனுடைய விலையை கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் வசதிகள் இருக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய தமிழறிஞர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து நான் இந்த தேதியில வாங்கிட்டு போறேன், அதுக்கு ஒரு டைரி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம நம்மளால அதெல்லாம் எடுத்துட்டு போனதெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம ஏரியாட்டுல நிறைய பேர் புத்தகம் வாங்கிட்டு கொடுக்காம நானும் வாங்கிட்டு நிறைய புத்தகம் நான் தேடி பார்க்கணும், இந்த புத்தகம் நம்ம வாங்கவே இல்லையே, இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சா சரி ஐயா வீட்டுல எடுத்துட்டு வந்து போன. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்போ ஒரு முறை மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற பேர் உள்ள ஒருத்தர் சாமிநாத ஐயர்கிட்ட வந்து புத்தகம் வாங்கிட்டு போறாரு. ஐயா நான் ஒரு வாரத்துல இந்த புத்தகத்தை படித்து விட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போறார்.
வாங்கிட்டு போனவர் அப்படியே புத்தகத்தை மறந்துட்டார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. கடைசியா அந்த நாம தேடுற மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் தேடும்போது இந்த புத்தகம் நம்ம கிட்ட எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா, ஓ அதை வந்து நம்ம ஊவேசாட்ட வாங்கிட்டு வந்தது அப்படின்ட்டு எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போனா சாமிநாத ஐயர் ஊஞ்சல்ல உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அப்படியே ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அப்ப போய் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, என்னங்க அப்படின்னா, இல்ல நான் இந்த அடுத்த தெருவுல இந்த வீட்டுல வசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு உங்ககிட்ட வந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனேன், 1 வாரத்துல கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஐயா, தவறி போச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு. உடனே இவரு ஊவேசாமி போன் வந்து, நூலோட அருமை உனக்கு தெரியுதா ஐயா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ரொம்ப திட்டாரு. இந்த 2 மாதம் இருந்திருந்தா இந்த நூலை எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, ஒரு நூலை படிக்கிறதுக்கு 1 வாரம் போதாதா உனக்கு, அப்படி பார்த்தா 8 வாரத்துல இன்னும் 8 பேர் இதை படிச்சிருக்கா, நீ ஒருத்தனை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கேன்னு திட்டாரு. சரி இவ்வளவு மோசமா இருக்கு, உன் பேர் என்னன்னா, சாமிநாதன். டக்குனு ஊஞ்சல் இருந்தது மீனாட்சி சுந்தரம். சரி சரி மீனாட்சி சுந்தரம் சொன்னோன்னா, சிவசிவா நான் என்னுடைய குருநாதருடைய பேரை வச்சிருக்கீங்க, உங்களை போய் நான் இப்படி திட்டேனே, பொருத்தலும் சரி இந்த நூலை நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்லி வாங்கி கையெழுத்து போட்டு அந்த புத்தகத்தை அவர்கிட்டயே கொடுத்தார். அப்ப அந்த பேருக்கு அத்தனை ஆற்றல் இருக்கு. இது நீங்க எப்பவோ நடந்தது, இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரியாக 10 வருடங்களுக்கு முன்னால முதலாக நான் சென்னையில இந்த பணி கிடைத்த போது ட்ரைனிங்காக பயிற்சிக்காக போறேன். அப்ப எங்களுக்கு அந்த எல்லாமே புது இடம் இல்லையா, சென்னையில எங்க போறது, அந்த ஆபீஸ் கொண்டு போய் விட்டுட்டாங்க. மத்தியானம் எங்க சாப்பிட போறது என்ன பண்றதுலாம் தெரியல. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறேன், அவர் பேரு கேசவநாராயணன். அவர் போன உடனே பேசிட்டே வர்றாரு, இங்க வாங்க சாப்பிடலாம், இங்க நல்லா இருக்கும்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆபீஸ், அங்க வருமான வரித்துறை ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்துல. அந்த அலுவலகத்துக்கு போன உடனே அங்க போய் கேன்டீன்ல அவரே சாப்பிட, சார் நான் கொடுக்குறேன் சார்னா, இல்ல வேண்டாம், அவங்க பஸ் இங்கிருந்து கிளம்பும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டார். என்னுடைய பேர் கங்காதரன். நேரா போன உடனே சொல்றாரு, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு, ஐயா என்ன ஐயா நாங்க உங்களுக்கு செய்யணும், நீங்க எங்களுக்கு செய்யறீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல தம்பி உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்க ஆசிரியருடைய பேர் கங்காதரன், நான் அவருக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை, உங்களுக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனால என்னுடைய குருநாதருக்கு செய்ததாக எனக்கு ஒரு மனசுல ஒரு நிறைவு அப்படின்னு சொன்னார். அப்போ இப்போ ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த சூழ்நிலை நிலவுகிறதுன்னா, நம்மளுடைய மரபை காக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சிந்தனை. இதையெல்லாம் நாம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய அனுபவத்தில் நாம ஏதோ பெரிய ஆளுங்கிறதுக்காக நாம அதை சொல்றது இல்லை. வரலாறு என்பது ஒருவரை பெரியவர் என்பது சொல்வதற்காக அல்ல, அவரை போல நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான். அதனால எப்படி அவர் அவருடைய பேரை மாற்றிக்கொண்டார், அவருடைய குருநாதரை பேரை கேட்டவுடனே இன்னும் நம்மளுடைய குருமரபுல அந்த நம்முடைய அழகரடிகள் அவர் எவ்வளவு இது இருந்தாலும் அந்த நம்முடைய மறைமலை அடிகளாருடைய அந்த இல்லத்துக்கு அருகில் அந்த ஊருக்கு வரும் பொழுது எந்த வண்டியில் இருந்தாலும் உடம்பு முடியாம படுத்திருந்தாலும் எழுந்து அமர்ந்து கொள்வார். அவ்வளவு ஒரு அன்பு. அந்த இடத்தை கடந்து போகும்போது அவமரியாதையாக காலை நீட்டிக் கொண்டோ, காலில் செருப்பணிந்து கொண்டோ, அல்லது படுத்துக்கொண்டோ கார்ல போனாலோ அல்லது எந்த வாகனத்துல போனாலும் சரி, அந்த இடம் வந்தா எழுந்திருத்து ஒரு மரியாதையாக கைகளை கட்டி கொண்டு அமர்ந்து கொள்வாராம். அவருடைய நல்லாத வயதான காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை நாமும் சிறிதளவாவது, அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுல கொஞ்சமாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பெற்றுக்கொள்ளலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்து சொல்றார். அவனுடைய சுற்றத்தாரோட எல்லாத்தையும் கொண்டு வந்து வழி அனுப்புறாங்க. ஒவ்வொன்றா கடந்து கைலாய மலையை கடந்து தென் திசையெல்லாம் நோக்கி வந்து வரிசையா கங்கை முதல் அளவிறந்த தீர்த்தமெல்லாம் போய் படிந்து, எங்கெங்கெல்லாம் தீர்த்தம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தீர்த்தமாடி, காசி காஞ்சி அம்கனக கேதாரம் காஞ்சி எல்லாம் தாண்டி வரார். வடகாஞ்சின்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாம் தாண்டி முதற்பதிகள் பல பணிந்தும் அவனர் கொன்ற பொங்கு பொழி விடாது அழுங்கி அரா உண்ணமா துண்டு பொலிவு மாசும் திங்கள் அணையான் கடம்ப வனத்து எல்லை அனித்தாக செல்லும் இயல்பை. எல்லாத்தையும் கடந்து தென்னாட்டை நோக்கி வரும் பொழுது இந்த கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை மாநகரத்திற்கு அருகிலே வரும்போது தொடுத்த பழி வேறாகி விடுத்து அகன்றது. மதுரையினுடைய எல்லையை போய் தொட்ட உடனேயே
அவரை இத்தனை காலம் ஒரு நொடிப்பொழுதும் நீங்காதிருந்த அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியது. இந்திரன் தான் சுமந்த பாரம் விடுத்தவன் ஒத்து அளவிறந்த மகிழ்வெய்தி தேசிகன்பால் விளம்ப பாசம் கெடுத்தவன் மாதளம் புனித தீர்த்தம் உல இவன் நமக்கு கிடைத்தல் வேண்டும் அடுத்து அறிக என சிலரை விடுத்து அவ்வேறா நிலை நின்று அப்பால் செல்வார். இங்க கண்டிப்பா இறைவனுடைய திருமேனியும் ஒரு நல்ல தீர்த்தமும் இருக்க வேண்டும், அதை சென்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவன் ஒருவாள் சென்றிருக்கின்றான் என்று சொல்லி, அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் இத்தனை பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே நிகழும் என்று சொன்னால் அந்த சந்நிதியினுடைய சிறப்பும், அந்த சந்நிதி எங்கிருக்கின்றது நீ செல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த வழியை காட்டக்கூடிய குருநாதரனுடைய சிறப்பும் நம்மால் சொல்லி நிறைவு செய்ய முடியாது என்று சொல்லி 413வது பாடலோடு குருவருளால் இன்றைய சிந்தனையை நிறைவு